பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு மறுபடியுமாக இந்த அருமையான புதன்கிழமை மாலை வேளையிலே தேவனுடைய கரத்திலே வரத்தக்கதாக தேவ இரக்கம் தேவ தயவு கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக அந்த மகிமையான தேவன், மகத்துவமான தேவன், உண்மை உள்ளவர், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எண்ணிலடங்கா நன்மைகளை செய்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியுமாய் நாம் இந்த இடத்திலே கூடத்தக்கதாக தேவன் நமக்கு இந்த நல்ல வேலையை கொடுத்திருக்காய். ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் கனத்தை மரியாதையை செலுத்தி கர்த்தரை நாம் துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே மை துதிக்கிறோம். கத்தாதி கத்தரே மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே மை துதிக்கிறோம். பரிகாரியே மை துதிக்கிறோம். ஜீவ அப்பமே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம். எண்ணிலடங்கா நன்மைகளை செய்கிறவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காய் இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து நிற்குமாறனாக இந்த பூமியிலே வந்து எங்களை ஒவ்வொருவருடைய பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதலை ஆண்டவரே உம்முடைய ரத்தத்திலே கழுவி ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுக்காக நீர் ஆண்டவரே மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவனப்பா. நீர் மரணத்தின் பரிகாரியாக ஆண்டவரே மரணத்தை ஆண்டவரே நீர் ஜெயித்த தேவனாய் இருக்கிறீரப்பா. ஜெயங்கொள்கிறவனுக்கு நானும் பரதேசியின் மத்தியில் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே, இதோ நீர் எங்களுக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறேன். ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் உண்டாக்கி உருவாக்கினவரும் எங்கள் உருவம் இன்னதென்று அறிந்தோம் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற அந்த மகத்துவமான உமக்கு நன்றி சொல்லி இந்த ஆண்டவரே புதன்கிழமை மாலை வேளையிலே உடைய கரத்திலே இந்த விசேஷித்த ஜெப வேலையை, இந்த வேத பகுதியை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடும். தேவன் தொடர்ந்து நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு. தேவ இரக்கம் தர வேண்டுமா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் கனம் பண்ணுவோம். பாட்டு புத்தகத்திலே ஒரு பாடல், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார் என்கிற பாடல். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, சுய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, துய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவன் நதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவன் நதியும் அவரே. இது மனுஷரின் மத்தியே தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடும் மெய் சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே.
சீர் மிகுந்திடுமே சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாம் இயேசு பரன் மூளை கல்லாய சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன் மூளை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் மனுஷராக நமக்காக இந்த பூமியிலே பிறந்தவர். நம்ம ஒவ்வொருவரையும் மீட்கும்படியா இந்த பூமியிலே அவர் தன்னுடைய அந்த மகிமையான அந்த உன்னதத்தை விட்டு இறங்கி மனுஷருக்காக இந்த பூமியிலே வாசம் செய்த தேவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அவருடைய கண்ணீர்களையும் அவருடைய துக்கங்களையும் பாரங்களையும் அவர் துடைக்கிற தேவனாக அவர் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய ஜீவனாலே தம்முடைய ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா ஆத்ம தாகத்தையும் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த இந்த அன்பிற்காக நன்றி சொல்லி இந்த நேரத்திலும் கூட நாம் வேதத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசித்து இந்த வாரத்திற்கான வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். அதற்கு அடிப்படையாக மத்தேயு 22 அதிகாரம் 1 to 14 வரை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 22 அதிகாரம் 1 முதல். இயேசு மறுபடியும் அவர்களோடே உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகர்களை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்ததியிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளியினாலே நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தப்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் என்பதை நாம் வாசித்த வார்த்தைகளுக்காய் ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் மனுஷகுமாரனாய் வந்த நாட்களிலே உம்மிடத்திலே வந்த ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரே அநேக வார்த்தைகளை, நல்வார்த்தைகளை சொல்லி, நீர் அநேக ஊமைகளையும் சொல்லி, அநேக காரியங்களை அந்த ஜனங்களுக்காய் நீர் போதித்தீரப்பா.
நீர் ஒரு நல்ல ஆண்டவரே ஆசாரியராக, நீர் ஒரு நல்ல வேதபாரகராக, வேதத்தை கற்று ஆராய்ந்த அந்த ஆண்டவரே வேத பண்டிதர் மத்தியிலே இருந்து நீர் சிறு வயதிலே ஆண்டவரே உம்மை குறித்து உம்முடைய வார்த்தைகளை குறித்து அவர்களோடு நீர் ஆண்டவரே வாக்குவாதம் செய்தது, அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருந்ததை, அதுபோல நீர் ஆண்டவரே வாலிப வயதிலே உம்மிடத்திலே அநேகர் வரும் பொழுது, பரிசேயரும் சதுசேயரும் இப்படி அநேகர் வரும் பொழுது நீர் அவர்களிடத்திலே வேதத்தை குறித்தும் வார்த்தைகளை குறித்தும் நீர் ஆண்டவரை விளக்கி சொன்ன காரியங்களை இந்த நேரத்திலும் கூட இந்த உண்மையை வாசித்து தியானிக்கிற நேரத்திலே கர்த்தர் தாமே பேசுகிற அடியானை மறைத்து மூடி பேசும் கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், உம்முடைய அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும், உமாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் இது ஒரு நன்மையான காரியமாய், இதிலே சொல்லப்பட்ட காரியம் என்ன, அது எனக்கும் அதற்கும் என்ன என்று தங்களை தாங்களே நிதானிக்கிறவர்களாய், அதனுடைய மகத்துவங்களை அதனுடைய மகிமையை அறிந்து கொள்ள தேவ இறக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும், நீரே மகிமைப்படும், எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்தும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துரை சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் தொடர்ந்து இது 73வது வாரமாக நாம் வேதத்தையும் வேதத்துள்ள மகத்துவங்களை நம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நேரத்திலும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியானது ஒரு சகோதரனாலே கேட்கப்படுகிறது. மத்தேயு 22:11 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதே, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டார். அது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? அந்த மனிதன் எப்படி உள்ளே வந்தான்? அந்த மனிதன் குறித்து எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் என்று ஒரு கேள்வியானது கேட்கப்படுகிறது. இந்த கேள்வி நம் ஒவ்வொருவரும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே அவர் உவமைகள் மூலமாக, பழமொழிகள் மூலமாக, அல்லது ஏதாவது ஒரு பொருளை இந்த பூமியிலே காணப்படுகிற இயற்கையோ அல்லது மனிதர்களோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்தோடு ஒப்பிட்டு பேசுவது அது தேவ ஞானமாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் கூட இப்பொழுது நாம் வாசித்த இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் பரலோகத்தை குறித்து அநேக உவமைகளை பேசிக்கொண்டு வருகிறார். மொத்தம் 10 உவமைகளை பரலோகத்தோடு ஒப்பிட்டு, இந்த பரலோகம் என்பது எப்படி இருக்கும், இந்த பரலோகத்திலே யார் பிரவேசிப்பார்கள், யார் பிரவேசிக்க மாட்டார்கள், இப்படியாக அவர் 10 உவமைகளை அங்கே ஒவ்வொரு அதிகாரத்திலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இப்பொழுது நாம் வாசித்த இந்த உவமையானது ஒரு 8வது உவமையாக இருக்கிறது. இந்த 8வது உவமையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், அங்கே பரலோக ராஜ்யத்திலே தன்னுடைய குமாரனுக்கு அந்த பரலோகத்தின் ராஜா அங்கே திருமணம் செய்கிற காரியத்திற்காக அங்கே நடைபெறுகிற ஒரு முக்கியமான ஒரு விசேஷமாக இருக்கிறது. இன்றைக்கும் பூமியிலே எல்லா மனிதர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தாய் தகப்பன்மார் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் என்று செய்து வைக்கிற பொழுது அவர்கள் நிச்சயமாகவே தங்களுடைய உறவின் முறைகளையும், தங்களுடைய சிநேகிதரையும், தங்களுடைய நண்பர்களையும், தங்களுக்கு பழக்கப்பட்டவர்கள், அருகில் இருக்கிறவர்கள், இப்படி அந்த குடும்பத்திலே இருக்கிறவர்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள் என்று சொல்லி இப்படி அநேகரை அழைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தும் அவர்களை கௌரவப்படுத்தும்படியாக அங்கே செய்கிற காரியங்கள் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே கூட இந்தியாவிலே முதல் பணக்காரராகிய அங்கே முகேஷ் அம்பானி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கல்யாண பத்திரிகை மட்டும் 2 லட்சத்திற்கு, அந்த பத்திரிகையுடைய ஒரு பத்திரிகையுடைய மதிப்பு இன்றைய இந்திய ரூபாயில 2 லட்சம். அது மட்டுமல்ல, அநேக ஜனங்களை அங்கே தன்னுடைய குஜராத்திலே
மிக பிரபலமான உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகிய பில்கேட்ஸும், ஃபேஸ்புக்கை உடைய முதலாளி மார்க்ஸ், இப்படி பெரிய பெரிய முதலாளிகள், பிரபலங்கள், திரைப்படங்களில் இருந்தும் அரசியலில் இருந்தும், இப்படி அது மட்டுமல்ல, அவர் வசித்த அவருடைய கிராமத்தில் இருக்கிற அந்த பொது ஜனங்களுக்கும் அவர் உணவை கொடுத்து இப்படியாக தன்னுடைய மகனுடைய திருமணத்தை சுமார் 1000 கோடி என்று சொல்கிறார்கள். ஆனால் நிச்சயமாகவே அது எத்தனாயிரம் கோடி செலவழித்தார் என்று தெரியாது. அது தன்னை மற்றவர்களுக்கு முன்பாக தன்னுடைய அந்த அந்தஸ்தை, அந்த பெருமையை அவர் தனக்குள்ள அந்த செல்வாக்கை அவர் காண்பிக்கும்படியாக அப்படி செய்கிறார். அது உலக பிரகாரமாக மனிதர்கள் இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து, தங்களுடைய காரியங்களை பொறுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக செய்வார்கள். அது இன்றைக்கும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டு வருகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை போல திருமணம் என்கிற காரியம் வரும் பொழுது அவர்கள் மிக முக்கியமாக செய்கிறது என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் அழைக்கும் பொழுதே அவர்களுக்கென்று கல்யாண வஸ்திரத்தை கொடுப்பார்கள். இன்றைக்கும் அது நம்முடைய இந்தியாவிலே நான் ஒரு திருமணத்தை அங்கே பாம்பேல நான் பார்த்திருக்கிறேன். அந்த திருமணத்திற்கு அவர்கள் அனைவரும் அணிந்து வந்த அந்த ட்ரெஸ் கோட் என்று சொல்வார்கள். அவர்கள் தங்களுடைய தலையிலே தலப்பாகையும் இன்னும் ஒரு சில காரியங்கள் அங்கே பார்க்கிற பொழுது அவர்கள் எல்லோரும் ஒரே விதமான கலரிலே அணிந்து கொண்டு வந்து, ஆண்களுக்கு ஒரு விதமான ட்ரெஸ் கோடும் பெண்களுக்கு ஒரு விதமான ட்ரெஸ் கோடு இப்படி அணிந்து கொண்டு வருகிறதை நாம் இன்றைக்கும் இந்தியாவிலே பார்க்கும். அதுபோல அது பழைய நாட்களிலே நடந்து கொண்டு வந்த காரியமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உவமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற மிக முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்னவென்றால், இந்த ராஜா அங்கே அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரும்படி சொல்லும் பொழுது அவர்களுக்கோ மனதில்லாது இருந்தது என்று சொல்லப்படுகிறது. நாம் இப்பொழுது உலக பிரகாரமாக பார்த்த பொழுது நாம் சொல்லப்பட்ட இந்த முகேஷ் அம்பானியுடைய மகனுடைய திருமணத்தில் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். ஆனால் இது இங்கே நம்ம வாசித்த இந்த முக்கியமான காரியம், இது உலக பிரகாரமான திருமணத்திற்கு அல்ல. இது ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசி வருகிற மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய தேவன் அவர் மணவாளனாக இருக்கிறார். தனக்கென்று அவர் முன்குறித்த தன்னுடைய மணவாட்டியை, தன்னுடைய இரத்தத்திலே சம்பாதிக்கப்பட்ட அந்த சபையை அவர் மணவாட்டி என்று சொல்லுகிறார். அந்த மணவாட்டியை அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே முன்குறித்தும் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த மணவாட்டி என்பவள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நான் சொல்வது இன்றைக்கு இந்த 2000 வருஷத்திலே நான் சொல்லுகிற காரியம். பழைய ஏற்பாட்டிலே நாம் அங்கே பார்க்கும் பொழுது தேவன் முழுக்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு மட்டுமே இடைப்பட்டு கொண்டு வந்தார். ஆகவேதான் இதிலே 2 முக்கியமான காரியங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களைத்தான் தேவன் அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்தார். பிறகு ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கின் மூலமாக அங்கே யாக்கோபு பிறந்து, யாக்கோபை அவர் இஸ்ரவேல் என்று மாற்றி அந்த 12 பிள்ளைகளுக்கும் 12 கோத்திரங்களாக கொடுத்து அந்த பிள்ளைகளோடு கூட தேவன் அநேக காரியங்களை செய்து கொண்டு வந்தார். ஆனால் இந்த 12 கோத்திரத்தாரும் தேவனாலே அவர்களுக்கென்று அங்கே நாம் எபிரேயரிலே வாசிக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படி அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களுக்கு எந்த விதமான காரியத்தை செய்தார், அது மட்டுமல்ல அங்கே எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியத்தை அவர் செய்தார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது,
இங்கே இந்த இஸ்ரவேலர்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து வருகிறார் என்றால், பாருங்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரரோடே நான் உடன்படிக்கை பண்ணி என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களை நான் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதல் கொண்டு பெரியவர் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கும் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னின், அவர்கள் பாபங்களை அக்கிரமங்களை நான் நினையாதிருப்பேன் என்று சொல்லி அங்கே தேவன் அந்த நாட்களிலே அந்த ஜனங்களுக்கு அவர் எவ்விதமாக இடைப்பட்டு கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, அங்கே அவர்களுக்கு அவர் மிக முக்கியமான காரியத்தை செய்கிறார். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கென்று அவர் அநேக காரியங்களை அவர் செய்கிறார். அவர் செய்ய வருகிற காரியமானது என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, பாருங்கள் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களை காணிக்கலாக செலுத்தும்படி மனுஷனுக்காக தேவ காரியங்கள் நியமிக்கப்படுகிறார். தானும் பலவீனம் உள்ளவர்களாக அறியாதவர்களுக்கும் நெறிதப்பினவர்களுக்கும் இறங்கத்தக்கதாக அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்கு பலியிட வேண்டியதில்லை, தன்னுடைய பாலியங்களுக்கும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுத்துகிறதில்லை என்று இங்கே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த இஸ்ரவேலர்களுக்குத்தான் ஆராதனைகளும், இந்த இஸ்ரவேலர்களுக்குத்தான் அங்கே எல்லா விதமான காரியங்களும் இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமே அது தேவன் கொடுத்த ஒரு பெரிதான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமே தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களுக்கு செய்ய போகிற காரியங்களை, அவர்களோடு கூட நடத்துகிற காரியங்களை அவர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய மோசே மூலமாக அழைத்து மோசே இடத்திலே எல்லா காரியங்களையும் அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே 10ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லும்படி பலிகளையும் காணிக்களையும் சர்வாங்க பலிகளையும் பாவ நிவாரண பலிகளை, இப்படி இவைகள் எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் கொடுத்த காரியமும், அங்கே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அங்கே தேவ சமூகத்திலே தேவனுக்கென்று ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக அங்கே எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும், எப்படி அவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எல்லா காரியங்களையும் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி அவர்களோடு கூட பேசுகிற தேவனாக அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்களோடு கூட தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசி அவர்கள் எப்பொழுதெல்லாம் விழுந்து போகிறார்களோ அவர்கள் தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரிக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இங்கே நாம் வாசித்த வண்ணமாக அவர்கள் தேவனுக்கென்று உண்மை உத்தமாய் இல்லாதபடி அங்கே தங்களுடைய இருதயத்திலே அங்கே அவர்கள் பின்னோக்கி பார்த்தவர்களாக, இந்த உலகத்தை இருதயத்திலே அங்கே பார்த்தவர்களாக எந்த நாளும் அவர்கள் தேவனுக்குரிய காரியங்களை சிந்திக்காமல், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாமல், தங்களுடைய நினைவுகள் சிந்தனைகளினாலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை நோக்கி பாராதபடி அங்கே யோனா 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் பொய்யான மாயை பற்றி யோனா 2:8 நாம் வாசிக்கும் பொழுது பொய்யான மாயை பின்பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்தார்கள் என்று அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவன் அந்த ஜனங்களுக்கு அநேக கிருபைகளையும் அநேக வழிமுறைகளையும் அநேக இரக்கங்களையும் அநேக காரியங்களையும் செய்து அந்த ஜனங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்த பொழுது அந்த ஜனங்களோ
அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அங்கே ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினாலும் உண்டான தாகம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சயத்தையே அனுப்புவேன் என்று அங்கே ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அங்கே 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் பண்டிகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுக்களை புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையும் வருவித்து அவருடைய துக்கிப்பை ஒரு பிள்ளைக்காக துக்கிக்கிற துப்பிக்கிறது போல சமமாக்கி அவர்களுக்கு முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறார். அது தேவனுடைய பார்வையிலே அவர்கள் செய்கிற எல்லா விதமான பலிகளும் சடங்குகளும் முறைமைகளும், அங்கே அவர்கள் செய்கிற ஆராதனைக்குரிய காரியங்களாகட்டும் அல்லது மற்ற முறைமைகள் ஆகட்டும், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேத வசனத்தை கேட்க முடியாதபடி, தேவனுடைய வசனம் கிடைக்காதபடி அங்கே பஞ்சத்தை அனுப்பி, பிறகு அந்த ஜனங்களை எப்படியாகிலும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், எப்படியாகிலும் அவர்கள் அங்கே ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, அதைத்தான் இங்கே நம்ம வாசித்த மத்தேயு 22:4 அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணி எருதுகளும் கொழுந்துகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டு எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அங்கே மறுபடியுமாக அழைக்கப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக. அவர் இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்து அன்றைக்கு இருந்த மத்தேயுவிலே நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே அந்த சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம் மத்தேயு 10:5-6 நாம் பார்க்கும் பொழுது, அந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்றவென்றால், நீங்கள் புறஜாதி நாடுகளுக்கு போகாம், சமாரிய பட்டணங்கள் பிரவேசியாம், காணாமல் போட ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் இந்த பூமியிலே அங்கே அந்த ராஜ மகிமையை விட்டு அவர் ஒரு குமாரனாக இந்த பூமியிலே, அவர் மகனாக இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்து அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு மனம் திரும்பி வர வேண்டும், அவர்கள் தேவனுடைய சந்ததியை விட்டு இன்றைக்கு காணாமல் போய்விட்ட ஆடுகளாக இருக்கிறார்கள், அந்த ஆடுகள் என்னிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்று ஆடுகளுடைய மெய்ப்பனாகி அவர் வருகிறார். அதனாலே தான் அங்கே யோவான் 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு வசனத்தை சொல்வதை நம்ம இங்கே வாசிக்க முடிகிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறது, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன், நானே வாசல். 9ஆம் வசனத்தில் அவர் மறுபடியும் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த காணாமல் போன இந்த ஆடுகளை அங்கே தன்னிடத்திலே வரும்படியாக அவர் அழைக்கிறார். அவைதான் தன்னுடைய சீஷர்களை தெரிந்தெடுத்து சீஷர்கள் மூலியமாக அவர் தான் யார் என்பதை, யாருக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்களோ, யார் அந்த மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்களோ, ஏனென்றால் அவர்கள் மேசியாவிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது அவர்கள் மேசியா இந்த பூமியிலே வருவார், அந்த மேசியா வந்து தங்களை ராஜாவாக ஆளப்போகிறார் என்று அவர்களை கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் இந்த பூமியில அவர் மேசியாக வந்து நின்ற பொழுது அவரை அடையாளம் காண முடியாமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை ஜனங்கள் அசட்டை பண்ணின ஒரு ஆள்.
புறந்தள்ளினவர்களாக இருந்தார். ஆகவேதான் அங்கே ஏசாயாவும் அவரை குறித்து அங்கே சொல்லப்படும் பொழுது ஏசாயா 53 எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடுகள் அனுபவித்தவரும், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்று ஏசாயாவுக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் பிறப்பதற்கு சுமார் 700 வருஷங்களுக்கு முன்பாக அவர் என்ன அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை செய்தார். அந்த கர்த்தருடைய புயம் என்பது தேவன் இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து தேவனுடைய வல்லமையை குறிக்கிறதாக இருக்கு. புயம் என்பது வல்லமையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே அந்த வல்லமை யாருக்கு வெளிப்பட்டது? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வெளிப்பட்டார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே அந்த பெத்லகேமிலே அவர் பிறந்த பொழுது அவர்களால் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசி ஆகிய யோவான் இடத்திலே இதோ இவர்தான் என்று அவரை அடையாளம் படுத்தியும் காட்டினார் ஆண்டவர். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யவில்லை? பாருங்கள், அங்கே நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே யோவான் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று அல்லவோ, அவன் இவன்தான். அது மட்டுமல்ல, அவர் சொல்லும் பொழுது, மனம் திரும்புங்கள், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை அவிழ்க்க நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்தாவியிலும் அக்கினியிலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளம் காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் அங்கே பேசுகிற காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே அநேக வார்த்தைகளை யோவானால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்தான் இந்த பூமியிலே வரப்போகிற மேசியா என்று அறிந்து கொள்ளாமல் அவர்கள் அடையாளம் காண முடியாமல் இருந்தார்கள். ஆனால் அந்த நாட்களிலே ஒரு சிலர் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அதைத்தான் நாம் இங்கே யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கும் பொழுது யோவான் 4:42 அந்த ஸ்ரீ நோக்கி, உன் சொல்லி நிமித்தமல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் என்றும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவரோடு கூட இருந்த சீஷர்களிடத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது கூட அங்கே பேதுரு அங்கே மனுஷகுமாரன் ஆகிய என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், எரேமியா அல்லது தீர்க்கதரிசி ஒருவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்றும் பொழுது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பேதுரு மூலமாக அதை அடையாளம் கண்டு அங்கே பேதுருவின் இடத்திலே இது மாம்சமும் ரத்தம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, அங்கே 20ஆம் வசனத்திலே தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி அங்கே சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆகவே சீஷர்கள் அவரை யார் என்று அறிந்து கொண்டார்கள். ஏன் இதை நான் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த 22ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்த பொழுது அவரை அந்த சீஷர்கள் அடையாளம் கண்டார்கள். பிறகு இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களுக்கும் மற்றவர்களுக்கும் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிற பொழுது அந்த சீஷர்களை இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் என்று சொல்லப்பட்ட காரியம் அங்கே நிறைவேறினது. இது வெறும் ஒரு உவமை அல்ல,
என்ன நடக்கிறது, என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது என்று விளக்குகிற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே அந்த ராஜா அதை கேள்விப்பட்டு தன் சேனை அனுப்பி அந்த கொலைபாதகர்களை அழைத்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து சுமார் 70 வருடங்களுக்கு பிறகு தீத்துராயனாலே, ரோமர்களாலே அன்றைக்கு இருந்த அந்த எருசலேமும் மற்ற நகரங்களும் அது சிறைபிடிக்கப்பட்டு அது முழுவதுமாக அழிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்திலே அங்கே அந்த ஆலயத்தை காட்டும் பொழுது இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அது அழித்து போடப்படும், அது இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னது அன்றைக்கு நிறைவேறினது. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இவர்கள் இப்படி செய்வார்கள், இது நடக்கும் என்று அறிந்ததினாலே அவர் அதை குறித்து சொல்லும் பொழுது அது எப்படி நடக்கும் என்று சீசர்கள் கேட்கிறார். அப்ப அந்த காரியத்தை குறித்து மத்தேயு 24 அவர் விளக்கமாக பேசி வருகிறார். பாருங்க, அங்கே அந்த பட்டணத்தையும் சுட்டெரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிறகு 8ஆம் வசனத்திலே மத்தேயு 22:8 சொல்லப்படுகிற மிக முக்கியமான காரியம் அது புறஜாதிகளாகிய நமக்கு கொண்டு வருகிற செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டுள்ள அதற்கு அபாத்திரரை ஆனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழையுங்கள், அங்கே கொண்டு வாருங்கள் என்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது புறஜாதிகளாகிய நமக்கு சொல்லப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்காகவேதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவேதான் அங்கே அப்போஸ்தலர் 2:38 அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். பிதா என்பது தேவனை குறிக்கிறது, குமாரன் என்பது இயேசுவை குறிக்கிறது, கிறிஸ்து என்பது பரிசுத்தாவியை குறிக்கிறது என்ற வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்தது. ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பெயர், கர்த்தர் என் பிதா, இயேசு தான் நமக்கு குமாரனாக வந்தவர், அவரை நாம் இயேசு என்று அழைக்கிறோம். ஏனென்றால் இயேசு என்பதற்கு அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு என்றால் அவர் இம்மானுவேல் என்ற அர்த்தம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆகவே இம்மானுவேல் இந்த பூமியிலே அந்த தேவன் மனிதர் மத்தியிலே அவர் குமாரனாக வெளிப்பட்டார். ஆகவே அந்த குமாரனாக வெளிப்பட்டவர் தான் யார் என்றால் அவர் பரிசுத்தாவியினாலே அங்கே கன்னிமரியாள் இடத்திலே பிறந்த அந்த குமாரனாக அவர் இருக்கிறார். ஆகவேதான் அவரை நாம் பரிசுத்தாவியாக இன்றைக்கு நம்மத்திலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். இந்த பூமியிலே ஒரே ஒரு கிறிஸ்து தான் இருக்கிறார், வேறு எத்தனை கிறிஸ்துக்களும் கிடையாது, அநேக கிறிஸ்துக்கள் அல்ல. கர்த்தர் அவர் குமாரனாக வந்து இன்றைக்கு பரிசுத்தாவியாக கிறிஸ்துவாக நம்ம மத்தியில் இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆகவே இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் பிரஜாதிகள் மத்தியிலே அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக அந்த செய்தி அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நாம் வாசிக்கிற பொழுது அன்றைக்கு புறஜாதிகளுக்கும் செய்தி செல்லப்படுகிறது, செய்தியானது கொண்டு செல்லப்படுகிறது என்று அங்கே அறிந்து பாருங்கள், அன்றைக்கு இருந்தவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து பேசக்கூடாது, அந்த நாமத்தை குறித்து சொல்லக்கூடாது என்று அங்கே அதட்டி அவர்களை மிரட்டி அவர்களை அநேக தண்டனைகளையும் அநேக காரியங்களையும் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ராஜ்யத்திற்கும் கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவர்களை அங்கே பிலிப்பு பிரசங்கித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று அங்கே பெரிய அற்புதங்களை செய்தார்கள். சமாரியர்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வதுமல்ல, அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு அங்கே பேதுருவையும் யோவானையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே பாருங்கள், அந்த எத்தியோப்பியாவிலே அந்த ராஜஸ்திரியாகிய கண்டேகா என்பவளும் அவளும் அங்கே தேவனை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக இப்படி அங்கே வேதத்திலே அநேக காரியங்கள் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் அந்த தேவ இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து அங்கே மற்ற நாடுகளுக்கு சென்று
இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 9:31 யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியினுடைய பெருகுகிறது என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே தேவன் அவருடைய நாமத்தை சகல தேசத்திற்கும் கொண்டு செல்லும்படியாக அந்த சீஷர்கள் மூலமாக எல்லா இடங்களிலேயும் இது கொண்டு செல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே அப்போஸ்தலர் 9:20 கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே அங்கே சவுல் என்கிற பவுலும் பிரசங்கிக்கிறார். ஆகவேதான் நாம் கிறிஸ்துவை நாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறோம். அவர் இந்த பூமியிலே குமாரனாக வந்தார். இன்றைக்கு அவர் குமாரனாக அல்ல, அவர் இன்றைக்கு பரிசுத்தாவி என்கிற அந்த ஸ்தானத்திலே வந்திருக்கிறார். ஆகவே அவரை நாம் குமாரனாக நமக்காக மரித்தார் என்று நாம் அவரை அறிக்கையிடுகிறோம். என்னுடைய பாவங்களுக்காக, நம்ம ஒவ்வொருடைய பாவங்களுக்காக, சர்வலோகத்தினுடைய பாவங்களை அவர் தன்னுடைய இரத்தத்திலே சிந்தும்படியாக அந்த பூமியிலே குமாரனாக வருகிறார். பாருங்கள், அந்த குமாரனுக்கு இங்கே கல்யாண விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், அங்கே இந்த ஊழியக்காரர்கள் புறப்பட்டு போய் வழிகளிலேயும் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுவோம். ஆகவேதான் இன்றைக்கு முழு உலகத்திலேயும் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சுவிசேஷமானது, சத்தியமானது, போதனையானது, உபதேசமானது அங்கே எல்லா இடங்களுக்கும் செல்கிறது. ஆனால் இங்கே நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் நானும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், நானும் கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுடைய பெயரை நான் தரித்திருக்கிறேன், நானும் கிறிஸ்தவன் என்று சொல்கிறார்கள். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அநேகர் அழைக்கப்பட்டார்கள், அங்கே அநேகருக்கு அங்கே செய்தி சென்றதோ, ஆனால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டது போல இன்றைக்கும் பூமியிலே புறஜாதிகள் அநேகர் புறக்கணிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அங்கே தங்களுக்குள்ளாக முறைமைகளையும் தங்களுக்குள்ளாக அங்கே கொள்கைகளை, கோட்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கும் உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மார்க்கமானது அநேக காரியங்களை ஒருவருக்கொருவர் பிரிந்து கிடக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. சிறிய சிறிய உபதேசங்களில், சின்ன சின்ன காரியங்களிலே அங்கே அந்த ஐக்கியம் இல்லாதபடி, அந்த ஒருமனப்பாடு இல்லாதபடி, என்னுடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்காதபடி, பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பொருளுக்காகவும் அல்லது தங்களுடைய காரியங்களை செய்து கொள்ளும்படியாக இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கமானது புறஜாதிகளால் பரியாசிக்கப்படும்படியாக, மற்றவர்களால் ஏளனமும் மற்றவர்களால் கேலியும் கிண்டலும் செய்யும்படியாக இன்றைக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அன்னைக்கு இயேசு அங்கே 23 மத்தேயு 23:19 சொல்லப்பட்டது போல, மதிகேடரே, குருடரே, எது முக்கியம், காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஜனங்களை தவறான முறையிலே வழிநடத்தி சத்தியம் என்ன என்றால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காதபடி தங்களுக்கு தெரிந்த காரியங்களை தங்களுடைய சபையினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சொல்லிக்கொண்டு எப்படி வேண்டுமானாலும் ஜீவிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற மார்க்கமாக, முறையாக இன்றைக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. அது அங்கே எப்படி அந்த கல்யாண வீட்டிலே அவன் வஸ்திரம் இல்லாதவனாக காணப்பட்டானோ, அதே போல இன்றைக்கும் அநேகர் பரிசுத்தாவியை பெறாதபடி, பரிசுத்தாவிக்கு விரோதமாக எழும்புறவர்களாக அல்லது பரிசுத்தம் இல்லாதபடி ஜீவிக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் பாருங்கள், அங்கே ஏசாயா ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும் பொழுது, போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களும் முளை மறக்கப்பட்டவர்களுமே, கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்,
பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷை அந்த ஜனத்தோட பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அந்நிய பாஷை பேசினால் அது இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக பரிசுத்தாவியில இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அங்கே சபையிலும் ஜெபிக்கிற நேரங்களிலும் பரிசுத்தாவியை அங்கே அந்நிய பாஷை பேசிக்கொண்டு சொந்த ஜீவியத்திலே அவர்களுடைய முறைமைகள் அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அது கேலியும் கிண்டலும் பரியாசம் செய்கிற சூழ்நிலை. அது தேவனுக்கு அருவருப்பை கொடுக்கிறதாக, அது தேவனுக்கு அது அசுத்தமான, அங்கே தேவன் வாசம் செய்ய தகுதியில்லாத ஒரு சரீரமாக இருக்கிறதை நம்ம இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அங்கே எப்படி இந்த வஸ்திரமானது தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாம் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் ஒரு காரியத்தை வாசித்து தொடர்ந்து நாம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன், பாருங்கள். நான் வெறுக்கிற அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் வெறுக்கிற நிக்கொல்லாய் மதஸ்தரின் கிரியைகளை நீ வெறுக்கிறாய், இது என்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே ஆண்டவர் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிற அந்த முக்கியமான காரியம் என்ன என்று நாம் இங்கே பார்க்கிற பொழுது, அது நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்தில் இருக்கிற விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி போடுவேன். நிக்கொல்லாய் மதஸ்தர்களின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிக்கொல்லாய் மதஸ்தர் என்பது, நிக்கொல்லாய் என்பது ஒரு மனிதனை குறிக்கிறது. அந்த மனிதர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட கொள்கைகள், கோட்பாடுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா சபைகளிலும் அது பரம்பி கிடக்கிறது. தேவனை மூன்றாக, பிதா குமாரன் பரிசுத்தாவியாக அன்று மூன்றாக செய்து, அந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவியில ஞானஸ்நானம் செய்வதும், அங்கே அந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவியில தேவனை மூன்று தேவனாக சொல்லுவதும், அது மட்டுமல்ல ஞானஸ்நானத்தை அங்கே குழந்தை ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொள்வதும், அங்கே தெளிப்பு ஞானஸ்நானத்தை செய்வதும், முழுக்கு ஞானஸ்நானத்தை அங்கே பிதாகுமாரன் பரிசுத்தாவிலே செய்வதும், இப்படி அநேக கிரியைகள் அது தேவன் வெறுக்கிற கிரியைகளாக இருக்கிறது. ஆகவே எது சரியானது என்று தேவன் நமக்கு இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக சொல்வதை இன்றைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போஸ்தலர்கள் அவர்கள் சுயமாக செய்தார்கள், அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு விரும்பினதை பேசினார்கள், செய்தார்கள் என்று. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கை தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு முழு ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு உரிமையாக இருக்கிறது, அவர்களுக்கு அவர் கொடுத்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாடு பிரஜாதிகளாகிய நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இஸ்ரவேலர்களோ அல்லது யூதர்களோ இந்த புதிய ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த புதிய ஏற்பாடு என்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய பிரஜாதிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டதை இந்த ஸ்தாபனங்களும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், அதை அங்கீகரிப்பதில்லை. ஆகவேதான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஆமாம், அங்கே நீங்கள் இந்த நிக்கொல்லாய் மதஸ்தரை நாம் என்ன செய்ய வேண்டுமாமா, அந்த கொள்கைகளை, அந்த உபதேசங்களை நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் இன்னும் மிக முக்கியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இங்கே அவர் சொல்லும் பொழுது அங்கே 3ஆம் அதிகாரத்திலே அவர் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஜெயங்கொள்கிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதர் முன்பாகவும் நாமத்தை அறிக்கை பண்ணுவேன் என்று சொல். ஆகவே இதை நாம் ஜெயங்கொள்ள வேண்டும். இந்த நிக்கொல்லாய் மதஸ்தரனுடைய கிரியைகளை நாம் ஜெயங்கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஜெயங்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு வெண்வஸ்திரத்தை தருகிறார். இந்த வெண்வஸ்திரம் என்ன என்று அங்கே
இந்த லவோதிக்கேய சபையாகிய இந்த கடைசி கடா சபையாகிய நமக்கு அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்கள் 18ஆம் வசனத்திலே, வெளிப்படுத்தல் 3:18, நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே நீ வாங்கிக் கொள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சபைகளிலும் ஸ்தாபனங்களிலும் இன்றைக்கு அங்கே போதகர்கள் அல்லது பிரசங்கிமார்கள் அல்லது ஊழியக்காரர்கள், ரெவரண்டுகள், போப், பிஷப், இப்படி அநேக பதவிகளை உடையவர்கள் தாங்கள் சொல்வதை சபையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், தங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை அங்கே பெற்று அப்பொழுதுதான் உங்களுக்கு வெண்வஸ்திரமாகிய பரிசுத்தாவி கொடுக்கப்படுவார், பரிசுத்தாவிலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் இங்கே இந்த கடைசி கால சபையாகிய லவோதிக்கேய சபைக்கு இங்கே யோவான் மூலமாக தேவன் எச்சரிக்கிற காரியம், நீ ஐஸ்வர்யவானாக வேண்டுமானால் உன்னை நீ நெருப்பிலே போட்டு உன்னுடைய விசுவாசத்தை நீ சரி செய்து கொள் என்கிறார். பொன் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஜனங்கள் அங்கே நிர்வாணிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய அந்த பரிசுத்தம் இல்லாதபடி, அங்கே தேவனை தொழுது கொள்ளாதபடி, தேவனுக்குரிய காரியங்களை சிந்திக்காதபடி அவர்கள் அங்கே நிர்வாணமாக இருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் நிர்வாணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்ள வெண்வஸ்திரத்தை என்னிடத்திலே வாங்கிக் கொள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பார்வை கிடைக்கும், அப்பொழுதுதான் நீங்கள் தெளிந்த புத்தி அடைவீர்கள் என்று, உன் கண்களுக்கு கலிங்கத்தை போட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் சொல்லுகிறது இன்னொரு மிக முக்கியமான காரியம். நாம் அதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே அங்கே அந்த கல்யாண விருந்து எப்படி இருக்கும், அந்த கல்யாண விருந்திற்கு வருகிறவர்கள் எப்படி வர வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்கே பரலோகத்திலே திரளான ஜனங்கள் அங்கே கூடுகிறதை, அங்கே அல்லேலூயா, ரட்சணியம், மகிமை, கனம், வல்லமை தேவனுடைய நாமத்திற்கு உரியது என்று சொல்லி அங்கே அநேகர் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். 7ஆம் வசனம் சொல்கிறது, நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இது கல்யாணத்திற்கு அழைக்கப்படுகிற காரியமாக இருக்கிறது. இது ஆட்டுக்குட்டியானவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் அவர்தான் சொன்னார், நானே வாசல். அவர்தான் இந்த பூமியில ஆட்டுக்குட்டியாக வந்தார், பலியாக தன்னை பலி செலுத்தும்படியாக, தன்னை ஜனங்களுடைய பாவங்களுக்கு அக்கிரமங்களை அவர் சுமந்து நமக்காக பலியானதினாலே நாம் அவரை ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுகிறோம். ஆகவே அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வருகிறது. அவருடைய மனைவி அங்கே இந்த பூமியில இருந்து அங்கே தேவனுடைய வருகைகளை செல்ல அவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி அவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ள வேண்டும். அது அவளுக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மணவாளனுக்கு அங்கே மணவாளனுடைய பெயரை மணவாட்டி தரித்து கொள்ள வேண்டுமானால் அது ஞானஸ்நானத்தின் மூலமாக நீங்கள் தரித்து கொள்ள முடியும், வேறொன்றிலும் அல்ல. ஆகவேதான் அது ஒரு திருமணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, அது ஒரு மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லப்படும். ஆகவே உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய கிரியைகள் அது நீதிகளாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறபடியாக இருக்க வேண்டும். ஆகவேதான் பாருங்கள், அங்கே சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இங்கே இந்த விருந்தாளியை ஆண்டவர் பார்க்கிற பொழுது அவனுக்கு வஸ்திரம் இல்லாக இருக்கிறதை அந்த ராஜாவானவர் கண்டார். இந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரை இடத்திலே ஜெபிக்கிறோம். அவர் என்னுடைய பாவத்தை கழுவினார், என்னை மீட்டு கொண்டார், என்னாலே என்னுடைய ஜீவியமானது அவராலே முன்குறிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அதை உரிமை கொண்டாடுகிற
தேவனுடைய பிள்ளைகளாக யாரா இருந்தாலும் அங்கே நீங்கள் எப்படி அந்த உரிமையை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று வேதம் இங்கே நமக்கு வழிகளை சொல்லி இருக்கிறது. இந்த வேதம் மட்டுமே சத்தியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேதத்தை கொண்டுதான் தேவன் பூமியை நியாய்ந்திருக்க போகிறார். எந்த ஒரு சபையினுடைய கொள்கையிலேயோ கோட்பாடுகளோ அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு எல்லா சபைகளும் தங்களுக்கு என்று ஒரு கொள்கைகள் கோட்பாடுகளை கொண்டு ஜனங்களை இன்று அது ஒரு குழப்பத்தின் மத்தியிலே கிறிஸ்தவ மார்க்கம் என்பது இன்றைக்கு புறஜாதிகள் இங்கே கிறிஸ்தவத்துக்குள்ளே காணப்படுகிற ஒவ்வொரு மார்க்கத்தின் வழிகளையும் அங்கே ஒவ்வொரு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சொல்லி இப்படிப்பட்ட மார்க்கம் இது இன்றைக்கு எப்படி சரியான வழிகாட்டில் இருக்கும் என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வேதம் என்ன சத்தியத்தை சொல்லுகிறது, இந்த வேதத்திலே அது முழுவதுமாக தேவனை மட்டுமே முன்குறிக்க வேண்டும். அது ஒரே தேவனை மட்டுமே முன்குறிக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது பழைய ஏற்பாட்டிலே அவர் பிதாவாக இருந்து எல்லாவற்றையும் செய்தார். பிறகு அவர் குமாரனாக இந்த பூமியிலே வந்து இன்றைக்கு பரிசுத்தாவியாக நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் ஒருவரே தேவன். அந்த ஒரே தேவனைத்தான் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோமே தவிர பிதா என்ற ஒரு தேவன், குமாரன் என்ற ஒரு தேவன், கிறிஸ்து என்ற ஒரு தேவன், பரிசுத்தாவி என்று இப்படி அநேக தெய்வங்கள் அல்ல. அது புறஜாதிகளுக்குரிய காரியமாக இருக்கிறது. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நானே கர்த்தரும் நானே பரிகாரியுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறே தேவன் இல்லை, என்னை அல்லாமல் உங்களுக்கு இரட்சகர் இல்லை என்று அங்கே சொல்லுகிறார். ஆகவே அந்த ரட்சிக்கிறவராக நம்மை மீட்கிறவராக இந்த பூமியில் அவர் இயேசு என்கிற பெயரிலே வந்தார். ஆகவே இது ஒன்லி ஜீசஸ் என்று அநேகர் சொல்வார்கள். இது ஒன்லி ஜீசஸ் அல்ல. ஒன்லி ஜீசஸ் என்பவர்களுடைய கொள்கைகள் வேறு, கோட்பாடுகள் வேறு. அவர்கள் கிறிஸ்துவை அங்கீகரிக்க மாட்டார்கள், பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நாம் சொல்லுகிற இந்த வார்த்தையானது, நாம் விசுவாசிக்கிற விசுவாசமானது, அது தேவனை, தேவத்துவத்தை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் யார் என்றும், அவர் வெறுமனே இயேசு அல்ல. இந்த பூமியிலே அவர் பிறக்கிற பொழுது கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு. ஆனால் அவர் கிறிஸ்து, அவர்தான் கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவேதான் அங்கே யோவானிலும் சொல்லப்படுகிறது. பாருங்கள், யோவான் நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு அநேகர் அதை குறித்து குழப்பம் அடைந்து இது எப்படிப்பட்ட உபதேசம், எப்படிப்பட்டதான காரியம் என்று இன்றைக்கு அநேகர் ஒருவரை ஒருவர் குழப்பிக் கொண்டிருக்கிற காரியங்கள் பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22 இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்த கிறிஸ்து. ஆகவே நாம் பிதாவை அவர் கர்த்தர் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். அந்த பிதாதான் கர்த்தர். அந்த பிதாதான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவர்தான் இந்த பூமியிலே குமாரனாக வந்தார். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. ஆகவே நாம் பிதாவை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டு அவர் பிதா என்று அறிக்கையிடுகிறோமோ, அதே போல குமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே நமக்காக மரித்தார். அவர்தான் குமாரன் என்று அறிக்கையிடுகிறோம். ஆகவே நாம் இந்த பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவியும் உடைய ஒரே தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையால் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்க அடுத்த வசனம், ஆகையால் ஆதி முதலே நீங்கள் கேள்விப்பட்டதும் உங்கள் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அது பிதா என்பது ஒருவர், குமாரன் என்பது ஒருவர் என்று தனி நபர் அல்ல. அது ஒரே தேவனை குறிக்கிறது. அவர் பிதாவாக இந்த பூமியை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இன்றைக்கு குமாரனாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்காக வந்தார். இன்று நமக்குள்ளாக அவர் பரிசுத்தாவின் ரூபத்திலே இருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:12 அந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பொல்லாங்கனுடைய தந்திரங்களை, இந்த பிசாசனுடைய தந்திரங்களை, கள்ள உபதேசங்களை, கள்ள கிறிஸ்துக்களை, கள்ள போதகர்களை, கள்ள அபிஷேகம் பெற்றவர்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு அநேக தவறான உபதேசங்களை சொல்லி தவறான காரியங்களை போதித்து கொண்டு வந்து, எப்படி இந்த கல்யாண வீட்டிலே கல்யாண வஸ்திரம் தரிக்காதபடி இருந்தானோ, அதே போல வெறுமன அங்கே நாங்களும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம், நாங்களும் அங்கே இயேசு கிறிஸ்து
உன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய நாமம் என்பது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. ஆகவே தான் பாருங்கள், அந்த வஸ்திரம் தரிக்காதவனை அந்த ராஜா பார்த்து இவனை கையும் காலும் கட்டிக்கொண்டு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொன்னார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தாவிலே நாம் நிரம்ப வேண்டியவர்களாக, அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தேவன், அவர் எனக்காக இந்த பூமியிலே மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், இன்றைக்கு என்னோடு கூட பரிசுத்தாவியிலே எனக்குள்ளாக இருக்கிறார், நான் அவரை என் தேவனாக, என் இரட்சகராக, என் பரிகாரியாக, என் பிதாவாக, எனக்காய் மரித்த அந்த குமாரன் அவர் இயேசு என்று நாம் அறிக்கையிடுகிறோம். எனக்காக ஜீவிக்கிற அந்த கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், என் சபையில் இருக்கிறார், என் வீட்டில் இருக்கிறார், எனக்கு முன் செல்லுகிறார், என்னை வழிநடத்துகிறார், எனக்காய் அவரது பூமியிலே மறுபடியும் வந்து அவருடைய அந்த நித்திய ராஜ்யத்திலே அவரோடு கூட சேர்க்க அவர் இந்த பூமியிலே வருகிறார் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அங்கே அந்த பணிவிடைக்காரர்கள் பாருங்கள், அவனை அழுகையும் பற்கடிப்பும் உண்டான புறம்பான இருளிலே போடுகிறார்கள். ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கமானது 2000 ஆண்டுகளாக இந்த புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் இந்த வேதம் என்று சொல்லப்படுகிற இந்த 2 புத்தகங்களும் சேர்ந்து நாம் இன்றைக்கு பைபிள் என்று சொல்லுகிறோம். இந்த வேதத்தை அநேகரிடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது. கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக அந்த பரிசுத்தம் இருக்கிறதா? அந்த உண்மையான தேவனுடைய பெயரை சொல்லுகிறார்களா? அல்லது வெறுமன பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று மட்டும் சொல்கிறார்களா என்று நாம் கவனிக்க வேண்டியலாம். அது மட்டுமல்ல, அவர்கள் நீதியின்படி நடக்கிறார்களா? பரிசுத்தத்தின்படி இருக்கிறார்களா? விசுவாசத்தில் நிலைத்து இருக்கிறார்களா? உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களா? கற்புள்ளவர்களாக இருக்கிறார்களா என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே எப்படி அங்கே பவுல் நமக்கு போதித்தாரோ, எப்படி பவுல் நமக்கு சொல்லி நீங்கள் இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும், இதுதான் தேவன் விரும்புகிற காரியம், இதுதான் தேவன் உங்களை முன்குறித்த காரியம். அங்கே பாருங்கள், ரோமர் 1:18 சொல்லும் பொழுது, சத்தியத்தை அநியாயத்தில் அடக்கி வைக்கிற மனுஷருக்கு எல்லாருக்கும் அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்க நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதை சர்வ சிருஷ்டிக்கும் சொன்னாரோ, அதை நாமும் விசுவாசிக்கிறோம். பாருங்க, முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பெலனாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய இந்த சத்திய வசனமானது, ஆகவே தான் பாருங்க 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும், எந்த நற்கிரிகளை செய்ய தகுதியுள்ளவனா, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாயுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேத வசனங்களை நாம் கேட்கிறோம், இதை படிக்கிறோம், இது நம்மை சரிபடுத்துவதற்கு, இது நம்மை தேவனுடைய உபதேசத்திற்கு, அன்றைக்கு அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நமக்கென்று ஒரு புதிய உபதேசமோ கொள்கையிலோ கோட்பாடுகளோ அங்கே ஏற்படுத்தாதபடி அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் நடந்த அந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அந்த பாதை தான் தேவன் நம்முடைய முன்னோர்களாகிய அப்போஸ்தலர்களுக்கு சொன்னது. நாம் அதே விசுவாசத்தில் நிற்க வேண்டும். ஒரே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் பெற்றோம். அந்த ஒரே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும். அந்த ஜெபத்திற்கு பதில், அதனால்தான் என் நாமத்திலே எங்கே 2 பேர் 3 பேர் கொடுக்கலாம் அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்றார். என் நாமத்திலே நான் உங்களுக்கு நீங்கள் கேட்கிறதை நான் செய்வேன் என்று சொல்கிறார். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார். நமக்கு அங்கே அவர் பெரிதான காரியங்களை நமக்கு செய்கிறார். ஆகவேதான்
அங்கே நம்மை இந்த பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்மை அங்கே கனியற்றவர்களாக அல்ல, குறைவற்றவர்களாக அல்ல, நற்கிரியைகளை செய்ய நாம் அறிந்திருக்கிறோம். அந்த விதமான நற்கிரியைகளை செய்ய தேவன் தொடர்ந்து நமக்கும் அந்த நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை, கிறிஸ்துவின் ஆவியானவரை, தேவ ஆவியானவரை, ஏதோ இது 3 ஆவி அல்ல. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் சொல்றாங்க. தவறான உபதேசத்தை பேசிக்கொண்டு வருகிற அநேகர் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு ஒரே ஒரு ஆவிதான் உண்டு, ஒரே கர்த்தர் தான் உண்டு, ஒரே தேவன் தான் உண்டு. ஆகவே அந்த தேவன் அவர்களுடைய அந்த கல்யாண விருந்திலே நாம் கலந்து கொள்ள மணவாட்டியாகி அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே மணவாட்டியாகிய நாம் ஆயத்தப்பட்டு அவருடைய அந்த கல்யாண விருந்திலே பங்கு கொள்ள நாம் அந்த நீதியின் வஸ்திரமாகிய வெண் வஸ்திரத்தை தரித்து தேவ சமூகத்திலே காணப்பட தேவன் நம்மை வழிநடத்தும்படியாக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு நிமிஷம் தலை குனிந்து தேவ சமூகத்திலே, கர்த்தாவே, நானும் இந்த பரிசுத்தம் உள்ளவனாக மாற வேண்டும், நானும் உண்மை தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவை தரித்தவனாக, இயேசு கிறிஸ்துவை நான் உடையவனாக, நான் எல்லா நாளும் எல்லா இடங்களிலும் அவரை சுமந்து செல்கிற ஒரு கருவியாக என் தேவன் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நேரத்திலே அப்பா, இதோ நாங்கள் வாசித்த மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே அந்த கல்யாண விருந்தை குறித்து, அங்கே காணப்பட்ட காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்க தேவ கிருபை கொடுத்தீரப்பா. நீரே வார்த்தையாய் இருக்கிறீர், நீரே சத்தியம் உள்ளவராய் இருக்கிறீர். நீர் ஆண்டவரே இந்த பூமியிலே குமாரனாக வந்து உம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த கல்யாண அழைப்பிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களை நீர் ஏற்படுத்தி அந்த சீஷர்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா உபதேசங்களையும் அந்த மூல உபதேசத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க தேவ கிருபை எங்களுக்கு தாரும். அது போல நாங்களும் அந்த பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக, பரிசுத்தாவியில நிரம்பினவர்களாக அனுதினமும் ஜீவிக்க அந்த வல்லமையும் பலனையும் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக ஜீவிக்க உம்முடைய வார்த்தையும் எங்களுக்கு அனுதினமும் நீர் எங்கள் இருதயத்திலே கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே பரிசுத்தப்படுத்தி அவர்களும் வர தகுதிப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you, my brothers and sisters. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே